பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸஹ்பி ஜிமாயின் அம்மா பஅத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே காபத்துல்லாஹ்வை எழுப்பிய பிறகு அவர்களுடைய உம்மத்துக்கு ஒரு சில சட்டங்கள் கடமையாக்கப்படுது. அந்த சட்டங்களில் 22 அத்தியாயம் 26வது வசனம் சூரா அல் ஹஜ்ஜில் இது பவ்வானால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆலயத்தை பின்வரும் கட்டளையுடன் நிர்ணயம் செய்து கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ நினைவு கூறுவீராக அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அன்லா துஷ்ரிக் பி ஷைஅன், எந்த ஒரு பொருளுடனும் நீங்கள் என்னை இணையாக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். வ தஹ்ஹிரு பைத்தி லித்தாயிஃபீன வல் காயிமீன வ ருக்கை சுஜூத், வ தஹ்ஹிரு பைத்தி லித்தாயிஃபீன, நீங்கள் என்னுடைய அந்த ஆலயத்தை நீங்கள் சுற்றி வருவீராக, அதாவது தவாபு செய்யணும்னு அல்லாஹு தஆலா கட்டளையிடுறான். ஒரு ருக்கை சுஜூத், நிச்சயமாக நீங்கள் ருக்கு செய்யணும், சஜிதா பண்ணணும், இறைவனை நீங்கள் வணங்கணும், அதாவது ருக்கு சஜிதா மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை அலங்காரப்படுத்தணும் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஸோ அப்போதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்தான, அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம், இவங்க எல்லாத்துக்குமே தொழுகை கடமையாகுது, தவாபு செய்கிறது கடமையாகுது. இன்னைக்கு யூதர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் நம்மளை போலவே சஜிதா பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வேரி ஆகும். வத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, அதாவது ஹஜ்ஜி செய்வதற்கு மக்களுக்கு நீ புது அறிவிப்பு செய்வீராக. யஅதூக ரிஜாலன் வலா குல்லி ஸாமிரின், அதாவது தூரத்திலிருந்து மக்கள்லாம் உங்களை நோக்கி நடந்து வருபவர்களாக. யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அதாவது தூரமான பாதையிலிருந்து வருவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்துல வாமிரின் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். இது ஒட்டகத்தை குறிக்குதுன்னு தஃப்சீர்களில் போட்டிருக்குது. மொத்தமா இந்த வசனத்துல ஹஜ்ஜி செய்திட மக்களுக்கு நீ அறிவிப்பு செய்வீராக, அவர்கள் தூரமான இடங்களில் இருந்து ஒட்டகத்தில் இருந்து பயணித்து நடந்து உன்னிடம் வருபவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா கட்டளையிடுறான். லி யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அதாவது அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த பலன்கள், அதாவது மனாஃபிஅ நஃபஅ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதாவது பெனிஃபிட்ஸ், அதை அவங்க அடையட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். வயதுக்குர் இஸ்மல்லாஹு ஃபி ஐயாமின், அதாவது திக்ரு செய்வதற்காக, அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதற்காக, ஃபி ஐயாமின், அதாவது ஒரு சில நாட்களை, ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி, அதாவது அல்லாஹு தாலாவை நினைவு கூறுவதற்காக ஒரு சில நாட்களில் பிராணிகளை குர்பானி கொடுத்து, அதாவது மீன் பஹீமத்தில் அன்னாமி அப்படின்னு சொன்னால் ஒரு சில கால்நடைகள், அதாவது ஆடு, மாடு, ஒட்டகம், அதை குறிக்கிறது. ஃபகுலு மின்ஹா வாத்திமுல் பயாஸ் ஃபகீர், அதாவது அந்த கால்நடைகளை குர்பானி கொடுத்து அவற்றிலிருந்து அவர்கள் அதை உண்ண வேண்டும், வறியவர்கள், தேவையுடையவர்கள், அவர்களுக்கு அவங்க தர்மம் பண்ணணும், உணவளிக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹு தாலா கட்டளையிடுறான். ஸோ குர்பானி கொடுப்பதற்கான உண்மையான நோக்கம் என்னவென்றால் வறியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு அந்த நாளில் உணவளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான அப்ஜெக்டிவ். சும்மல் யகுது சஃபசஹும், அதாவது அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை முழுமையாக நீக்க வேண்டும். வல் யூஃபூன தூரஹும், அதாவது அவர்களுடைய நேர்ச்சைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். வல் யஅதவ்வஃபுல் பில் பையித்தல் அதீக், மேலும் அவர்கள் இந்த பழமையான இந்த ஆலயத்தை அவர்கள் தவாபு செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா கட்டளையிடுறான். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் மசாயில் சட்டங்கள், அதாவது வணக்க வழிபாடுகள், சடங்குகள், இவை அனைத்துமே கடமையாக்கப்படுது. ஒமை யர்கபான் மில்லத இப்ராஹிம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸ வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் சாலிஹீன். ஒமை யர்கபான் மில்லத இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த மார்க்கத்தை, அந்த வழிமுறையை யார் புறக்கணிப்பார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு, இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, அதாவது தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவர்களை தவிர, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார்னு சொன்னா அவங்க தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் சாலிஹீன், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த துன்யாவில், இந்த பூமியில் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம், நிச்சயமாக அவர்கள் மறு உலகிலும் ஒரு நல்லடியாராக இருப்பார் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான்.